மிகாயாவை அழைக்கச் சென்றவன் சூழ்நிலை எப்படி இருக்கிறது என்பதை விவரித்து, நீரும் அவர்களில் ஒருவனைப் போல பேச வேண்டும் என்று கூறினான். ராஜாவின் இருதயம் விரும்புகிற காரியத்தை நீர் சொல்லி அவரை உற்சாகப்படுத்த வேண்டும் என்று கூறினான். இன்றைக்கும் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிற சில ஊழியக்காரர்களுக்கு சிலர் வந்து, எங்கள் திருச்சபை மக்கள் இப்படிப்பட்ட செய்தியை தான் கேட்க விரும்புகிறார்கள் என்று அவர்களுக்கு ஆலோசனை சொல்கிறவர்களாய் இருக்கிறார்கள். ஆனால் அங்கே மிகாயா பயப்படவில்லை. கர்த்தர் என்ன சொல்கிறாரோ அதையே சொல்வேன் என்று கூறினான். TWR வேத ஆராய்ச்சி நேயர்களை இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலே வாழ்த்துகிறோம். நாம் கடந்த பாடத்திலே 2 நாளாகமும் 16ஆம் அதிகாரம் முடிய கற்றுக்கொண்டோம். அந்த பாடத்திலே தேவன் பொய்யுரையாதவர், தேவனிடத்தில் நீங்கள் உண்மையான உணர்வுள்ளவர்களாக தொடர்பு கொண்டால் நிச்சயமாக அவர் பதில் கொடுப்பார் என்றும், நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் கர்த்தரை தேடும் பொழுது அவரை கண்டுகொள்வீர்கள் என்றும், எழுப்புதல் என்பது முதலாவது ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையிலே ஆரம்பமாக வேண்டும் என்றும் கற்றுக்கொண்டோம். இன்று நாம் 2 நாளாகமும் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 18ஆம் அதிகாரம் 34ஆம் வசனங்கள் வரை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இந்த பாடத்திலே யோசபாத்தின் ராஜ்யத்தை கர்த்தர் திடப்படுத்த காரணம் என்ன? கர்த்தருடைய வார்த்தையை கற்றுக் கொடுக்கிறதினாலே நடந்தது என்ன? யோசபாத்தின் பின்மாற்றத்திற்கு காரணம் என்ன என்பதை கற்றுக்கொள்ள வாருங்கள் செய்திக்குள் கடந்து செல்லலாம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான வேதாராய்ச்சி நேயர்களே, இன்று நாம் 2 நாளாகவும் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் சிந்திக்க போகிறோம். இந்த பகுதியிலே யூதாவிலே நடைபெற்ற 2வது எழுப்புதலை குறித்து பார்க்கிறோம். ஏற்கனவே ஏற்பட்ட எழுப்புதலை விட இது மிகவும் பெரியது. முதலாவது, யோசபாத் வல்லமையான முறையில் தேவனால் பயன்படுத்தப்பட்ட ஒரு மனிதன். ஞாபகத்திலே வைத்துக் கொள்ளுங்கள், 4ஆம் புத்தகத்திலே ராஜாக்களின் காரியத்தை குறித்து கர்த்தருடைய கண்ணோட்டத்திலே பார்த்து கொண்டிருக்கிறோம். எது எது முக்கியம் என்று தேவன் கருதினாரோ அதை மீண்டுமாக நமக்கு அவர் எழுதி வைத்திருக்கிறார். 2 நாளாகவும் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், அவன் ஸ்தானத்திலே அவன் குமாரனாகிய யோசபாத் ராஜாவாகி இஸ்ரவேலுக்கு விரோதமாய் பலப்பட்டான். இங்கே இஸ்ரவேல் என்பது வடக்கு ராஜ்யத்தை குறிக்கிறது. வசனம் 2, அவன் யூதாவின் அரணான பட்டணங்களிலெல்லாம் இராணுவத்தையும் யூதா தேசத்திலும் தன் தகப்பனாய ஆசா பிடித்த இப்ராஹிமின் பட்டணங்களிலும் தானியங்களையும் வைத்தான். கடந்த அதிகாரத்திலே யூதாவுக்கும் இஸ்ரவேலுக்கும் இடையே நடைபெற்ற யுத்தத்தை குறித்து படித்தோம். இப்படிப்பட்ட யுத்தங்கள் வந்தால் யூதா ராஜ்யத்திலே பட்டணங்கள் பாதிக்கப்படக்கூடாது. இதற்காக பாதுகாவலான காரியங்களை செய்கிறான். பாருங்கள், வசனம் 3, கர்த்தர் யோசபாத்தோடு இருந்தார். அவன் பாகால்களை தேடாமல் தன் தகப்பனாகிய தாவீது முன்னாட்களில் நடந்த வழிகளில் நடந்து. கவனித்தீர்களா? அவன் தன் தகப்பனாகிய தாவீது முன்னாட்களிலே நடந்த வழிகளில் நடந்து என்று சொல்லும் பொழுது, தாவீது வயதான காலத்தில் நடந்த பாதையிலே அல்ல, இளைஞனாய் இருந்த பொழுது தேவனை மிகவும் சார்ந்து தேவன் மேலே முழு நம்பிக்கையை வைத்து நடந்த நாட்களை குறிக்கிறதாய் இவ்விதமாய் சொல்கிறார். 1 நாளாகவும் 17ஆம் அதிகாரம் 4ஆம் 5ஆம் வசனங்கள், தன் தகப்பனுடைய தேவனை தேடி இஸ்ரவேலுடைய செய்கையின்படி நடவாமல் அவருடைய கற்பனைகளின்படி நடந்து கொண்டான். ஆகையால் கர்த்தர் அவன் கையில் ராஜ்யபாரத்தை திடப்படுத்தினார். யூதா கோத்திரத்தார் எல்லாரும் யோசபாத்துக்கு காணிக்கைகளை கொண்டு வந்தார்கள். அவனுக்கு ஐஸ்வர்யமும் கனமும் மிகுதியாயிருந்தது. பழைய ஏற்பாட்டின் காலத்திலே கர்த்தர் ஒருவரை ஆசீர்வதிக்கிறார் என்றால் உலக பிரகாரமாக பொருட்களினாலே செல்வத்தினாலே அவனை ஆசீர்வதித்தார். இது தேவனுடைய ஆசீர்வாதத்திற்கு அடையாளமாய் இருந்தது. பாருங்கள், 2 நாளாகவும் 17 6 முதல் 9 வரை வாசிக்கிறேன். கர்த்தருடைய வழிகளில் அவன் இருதயம் உற்சாகம் கொண்டது. அவன் மேடைகளையும் விக்கிரக தோப்புகளையும் யூதாவை விட்டு அகற்றினான். அவன் அரசாண்ட 3ஆம் வருஷத்தில் யூதாவின் பட்டணங்களிலே உபதேசம் பண்ணும்படிக்கு அவன் தன் பிரபுக்களாகிய பென்னாயிலையும் ஒபதியாவையும் சகரியாவையும் நெதனனேயலையும் மிகாயாவையும் இவர்களோடே கூட செமாயா, நெதனியா, செபதியா, ஆசகேல், செமிரமோத், யோனத்தான், அதோனியா, தொபியா, தோபத்தோனியா என்னும் லேவியரையும் இவர்களோடே கூட ஆசாரியரான எலிஷமாவையும் யோராமையும் அனுப்பினான். இவர்கள் யூதாவிலே உபதேசித்து கர்த்தருடைய வேத புத்தகத்தை வைத்துக்கொண்டு யூதாவின் பட்டணங்களிலெல்லாம் தெரிந்து ஜனங்களுக்கு போதித்தார்கள்.
அருமையானவர்களே, யோசபாத் செய்ததை உங்களால் உணர முடிகிறதா? அவன் ஒரு வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சியை நடத்தினான் என்று சொல்லலாம். வேத வசனத்தை முறையாக மக்களுக்கு கற்பிக்க திட்டம் செய்து செயல்பட்ட முதல் மனிதன் யோசபாத். இப்பொழுது லேவியர்களை ஊர் ஊராக அனுப்பி அவர்கள் போய் வேத பாடங்களை நடத்தும்படியாக கூறுகிறான். இவ்வாறு கூட்டம் கூட்டமாக கர்த்தருடைய வேதத்தை கற்பிக்கும்படியாக மக்களை அனுப்பினான். திருச்சபையானது கர்த்தருடைய வேதத்திற்கு திரும்பாதவரை எழுப்புதல் உண்டாகப் போகிறதில்லை. திருச்சபைக்குள்ளேயோ திருச்சபைக்கு வெளியேயோ இயங்குகிற எந்த ஒரு இயக்கமும் கர்த்தருடைய வேதத்திலே நங்கூரமிடாமல் இருக்கும் என்றால் அது மூழ்கி போய்விடும். 2 நாளாகமம் 17ஆம் அதிகாரம் 10 முதல் 12ஆம் வசனம் வரை வாசிக்கிறேன். யூதாவை சுற்றியிருக்கிற தேசங்களுடைய ராஜ்யங்களின் மேலெங்கும் கர்த்தரால் உண்டான பயங்கரம் வந்ததினால் யோசபாத்தோடு யுத்தம் பண்ணாதிருந்தார்கள். பெலிஸ்தரிலும் சிலர் யோசபாத்துக்கு பகுதி பணத்தோடு கூட காணிக்கைகளையும் கொண்டு வந்தார்கள். அரபியரும் அவனுக்கு 7700 ஆட்டுக்கடாக்களையும் 7700 வெள்ளாட்டு கடாக்களையும் கொண்டு வந்தார்கள். இப்படியே யோசபாத் வர வர மிகவும் பெரியவனாகி யூதாவிலே கோட்டைகளையும் ரஸ்துக்களை வைக்கும் பட்டணங்களையும் கட்டினான். கவனித்தீர்களா? கர்த்தருடைய வார்த்தைகள் ஜனங்களுக்குள்ளே பிரசங்கிக்கப்படும் பொழுது அவனை சுற்றி இருக்கிற எல்லாரும் அவனுக்கு வெகுமதிகளை கொண்டு வருகிறார்கள். அதை சேர்த்து வைக்க அவன் பண்டக சாலைகளை கட்டுகிறான். யோசபாத்தை கர்த்தர் எவ்வளமாய் பயன்படுத்தினார் பார்த்தீர்களா? யூதாவிலே எழுப்புதல் உண்டாகும் பொழுது அதை சுற்றியுள்ள தேசங்களிலேயும் அதன் விளைவுகளை பார்க்கிறோம். பெலிஸ்தியர்கள் தாவீதிற்கு தீராத எதிரிகளாய் இருந்தார்கள். அவர்களும் இப்பொழுது நண்பர்களாகி வெள்ளி காசுகளை கொண்டு வருகிறார்கள். அது மட்டுமல்ல, அரபியர்களும் ஆடுகளை கொண்டு வருகிறார்கள். அது மட்டுமல்ல, நாம் கவனிக்க வேண்டிய மற்றும் ஒரு காரியம், அவனுக்கு எதிராக எந்த யுத்தமும் இல்லை. 2 நாளாகமம் 17ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை பாருங்கள். யூதாவின் பட்டணங்களில் அவன் பெரிய வேலைகளை நடத்தினான். எருசலேமிலே பராக்கிரமசாலிகளான சேவகர் அவனுக்கு இருந்தார்கள். இது சமாதானத்தின் நாட்களாய் இருந்தாலும் யோசபாத் தனக்கென்று ஒரு பராக்கிரமசாலிகளை கொண்ட படையை வைத்திருந்தான். அடுத்த சில வசனங்களிலே படை தலைவர்களுடைய பட்டியலை பார்க்கிறோம். யோசபாத் ஒரு சிறந்த அரசன். எதிரிகளிடத்திலிருந்து யுத்தம் ஏற்பட்டாலும் தேசத்தை பாதுகாக்க செய்ய வேண்டிய எல்லா காரியங்களையும் அவன் எப்பொழுதும் செய்து வைத்திருந்தான். ஆனாலும் கர்த்தர் அவனை சுற்றி ஒரு சமாதானத்தை கட்டளையிட்டிருந்தார். 2 நாளாகமம் 17ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ராஜா யூதா எங்கும் உள்ள அரணான பட்டணங்களில் வைத்தவர்களைத் தவிர இவர்களே ராஜாவை சேவித்தவர்கள். எல்லா வகைகளிலேயும் யோசபாத் ஒரு உன்னதமான அரசனாய் விளங்கினான். ஆனால் தொடர்ந்து வருகிற பகுதியிலே நாம் நம்ப முடியாத ஒரு காரியத்தை அவன் செய்கிறதை பார்க்கிறோம். பாருங்கள், 2 நாளாகமம் 18:1. யோசபாத்துக்கு மிகுந்த ஐஸ்வர்யமும் கனமும் உண்டாயிருந்தது. அவன் ஆகாபோடே சம்பந்தம் கலந்து. ஞாபகம் இருக்கிறதா? யார் இந்த ஆகாப்? ஆகாப் வடக்கு ராஜ்யத்திலே மக்களை பாகால் வணக்கத்திற்கு நேராய் நடத்திய ஒரு கேடான அரசன். பாருங்கள், அங்கே என்ன நடக்கிறது? 2 நாளாகமம் 18ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். சில வருஷங்கள் சென்ற பின்பு சமாரியாவில் இருக்கிற ஆகாபிடத்துக்கு போனான். அப்பொழுது ஆகாப் அவனுக்கும் அவனோடு இருக்கிற ஜனத்திற்கும் அநேகம் ஆடு மாடுகளை அடிப்பித்து கீலேயாத்தில் உள்ள ராமோத்திற்கு வரும்படி அவனை ஏவினான். இது நம்ப முடியாததாக தெரிகிறது. வேத புத்தகத்தில் நாம் பார்க்கிற ஒப்பந்தங்களிலே இது உறுதியானதாக தெரிகிறது. பகலும் இரவும் ஒரே வேளையில் இருக்கும் என்று சொல்வதைப் போல இருக்கிறது. இந்த 2 பேரும் எப்படி கைகோர்த்தார்கள் என்பது உண்மையாகவே ஆச்சரியப்பட வேண்டியதாக இருக்கிறது. ஏனென்றால் ஆவிக்குரிய வகையிலே 2 பேருக்கும் பொதுவான எந்த காரியமும் இல்லை. தனிப்பட்ட விதத்திலே யோசபாத் தேவனுக்கு பயந்த ஒரு மனிதனாய் இருந்தான். அவனுடைய தேசத்திலே எழுப்புதல் உண்டாக காரணமாயிருந்தான். அவன் தேவனை நேசித்தான், கர்த்தருடைய வார்த்தையை நேசித்தான், ஒரு ஆவிக்குரிய மனிதனாக காணப்பட்டான். ஆனால் மறுபுறம் ஆகாப் தேவ பயமற்ற ஒரு மனிதன். அவன் தேவனை பகைத்தவன். அவனும் விக்கிரகாராதனையிலையும் ஒழுக்கக்கேடான வாழ்க்கையிலையும் தன்னை அர்ப்பணித்தவன். இந்த 2 பேரும் எப்படி கரம் கோர்த்து ஒப்பந்தம் செய்ய முடியும்? எப்படி ஒருவருடைய பிரசனத்தை ஒருவர் அனுபவித்தார்கள்? அவர்களுக்கு பொதுவான என்ன காரியம் இருந்தது? சற்றே அதை குறித்து நாம் ஆழமாக பார்ப்போம். அருமையானவர்களே, அவர்களுக்குள்ளே எந்த ஆவிக்குரிய சம்பந்தமும் இல்லை. ஆனால் அவர்களுக்குள்ளே உண்டான உறவானது உலகத்திலே உள்ள பொருட்களினாலும் மாம்ச பிரகாரமான காரணங்களுமாகவே இருக்கிறது. அங்கே திருமண உறவு ஒன்று ஏற்பட்டிருக்கிறது. யோசபாத்தின் மகனான யோராம் ஆகாப் ஏசபேல் இவர்களின் மகளான அத்தாலியாளை திருமணம் செய்தான். இந்த அத்தாலியாள் தன்னுடைய பெற்றோரின் வழியிலே நடந்தவள்.
அதை குறித்து ஏற்கனவே நாம் ராஜாக்களின் புஸ்தகத்திலே படித்திருக்கிறோம். ஒருவேளை இவர்களுக்குள்ளே உண்டான இந்த உறவானது யூதாவையும் இஸ்ரவேலையும் ஒரே ராஜ்யமாக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு உண்டாயிருக்கலாம். ஆனாலும் அவர்கள் செய்த காரியம் ஒரு பெரிய தவறு. இந்நாட்களிலேயும் இப்படிப்பட்ட தவறுகள் நடைபெற்று கொண்டுதான் இருக்கிறது. ஒருவேளை ஒரு பழங்கால செய்தியாளர் பேசுவது போல இது தெரியலாம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை எதை சொல்கிறதோ அதை நாம் சொல்லாமல் இருக்க முடியாது. யோசபாத் தனது தேசத்தின் எழுப்புதலுக்கு காரணமாக இருந்தவன். கர்த்தர் மேலே எந்த விசுவாசமும் இல்லாத ஆகாபின் மகளான ஏசபேலை தனது மகனுக்கு திருமணம் செய்திருக்கக்கூடாது. இது தாவீதின் வம்ச வழியை இடையிலே தடுத்து நிறுத்துவது போல தெரிகிறது. இரண்டாவதாக, யோசபாத்தும் ஆகாவும் வியாபாரத்திலே கரம் கோர்க்கிறார்கள். ஆகாபின் மகனான அகசியா அரசனான பொழுது யோசபாத் அவனோடு கரம் கோர்த்தான் என்றும் நாம் படிக்கிறோம். அவர்கள் இருவருமாக சேர்ந்து தர்சீசுக்கு கப்பலை அனுப்பினார்கள். இதை குறித்து 1 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரத்திலேயும் இதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. தானியமும் பொன்னும் கொண்டு வரும்படியாக இந்த கப்பல்கள் அனுப்பப்பட்டன. ஆனால் கப்பல்கள் கடலிலே உடைந்து அத்தனையும் வீணாய் போய்விட்டது. இப்படிப்பட்ட உறவுகளை கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது பிரியமானவர்களே. மூன்றாவதாக, யோசபாத்தும் ஆகாவும் யுத்தத்திலே கரம் கோர்த்தார்கள். ஆகாபிற்கு சீரியாவோடு பிரச்சனை இருந்தது. எனவே யோசபாத் தன்னோடு கைகோர்த்து கீலேயாத்திலுள்ள ராமோத்திற்கு வரும்படியாக ஏவினான். அநேக மிருகங்களை அடிப்பித்து யோசபாத்திற்கு அங்கே விருந்து செய்தான். இவ்வாறு செய்து யோசபாத்தை தன்னோடு இணைந்து செயல்படும்படியாக கட்டாயப்படுத்துகிறான். கவனித்தீர்களா? இப்பொழுது யோசபாத் துன்மார்க்கரோடு கூட உட்கார்ந்து விட்டான். ஞாபகம் இருக்கிறதா? 1வது சங்கீதம் 1வது வசனத்திலே, துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் என்று வாசிக்கிறோம். யூதாவிற்கு எதிராக யுத்தம் செய்ய முடியாத வடக்கு ராஜ்யத்தின் படைகள் ஆகாபோடு சேர்ந்து யோசபாத்தை இணைத்து கொண்டு சீரியா தேசத்திற்கு விரோதமாய் யுத்தம் செய்கிறார்கள். 2 நாளாகமம் 18ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை பாருங்கள். எப்படியெனில் இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாப் யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தை நோக்கி, கீலேயாத்திலுள்ள ராமோத்துக்கு என்னோடே வருகிறீரா என்று கேட்டதற்கு அவன், நான் தான் நீர், என்னுடைய ஜனங்கள் உம்முடைய ஜனங்கள், உம்மோடு கூட யுத்தத்திற்கு வருகிறேன் என்றான். யோசபாத் தனது மகனை ஆகாபின் மகளுக்கு திருமணம் செய்து கொடுத்தபடினாலே ஆகாபினுடைய அழைப்பிற்கு உடனடியாகவே சரி வருகிறேன் என்று சொல்லிவிடுகிறான். தேவனிடத்திலே எதை குறித்தும் அவன் விசாரிக்கவில்லை. ஞாபகம் இருக்கிறதா? தேவன் யோசபாத்திற்கு அவனை சுற்றி சமாதானத்தை கொடுத்திருந்தார். ஆனால் இப்பொழுது ஆகாப் அவனை யுத்தத்திற்கு வரும்படியாக அழைக்கிறான். யோசபாத் அதற்கு சம்மதித்து விடுகிறான். இருந்தாலும் அவனுக்குள்ளே சற்றே கலக்கம் வருகிறது. ஏனென்றால் அவனுக்கு தேவனை குறித்த எண்ணம் உண்டு. எனவே இந்த சூழ்நிலை யோசபாத்திற்கு சற்று கவலையை உண்டு பண்ணுகிறது. கவனியங்கள், வாசிக்கிறேன். 2 நாளாகமம் 18:4. பின்னும் யோசபாத் இஸ்ரவேலின் ராஜாவை பார்த்து, கர்த்தருடைய வார்த்தையை இன்றைக்கு விசாரித்து அறியும் என்றான். இங்கே மனதிலே சமாதானத்தை இழந்த பொழுது கர்த்தர் என்ன சொல்கிறார் என்பதை கேட்டு அறிய வேண்டும் என்ற எண்ணம் அவனுக்குள்ளே வருகிறது. அதை குறித்து ஆகாபிற்கு சொன்ன உடனே ஆகாப் தன்னிடத்தில் இருந்த எல்லா தீர்க்கதரிசிகளையும் வரவழைக்கிறான். பாருங்கள், வசனம் 5. அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா 400 தீர்க்கதரிசிகளை கூடி வரச் செய்து, நாங்கள் கீலேயாத்திலுள்ள ராமோத்தின் மேல் யுத்தம் பண்ண போகலாமா போகலாகாதா என்று அவர்களை கேட்டான். அதற்கு அவர்கள், போம், தேவன் ராஜாவின் கையில் அதை ஒப்பு கொடுப்பார் என்றார்கள். அருமையானவர்களே, இந்த தீர்க்கதரிசிகள் எல்லாரும் யாருடைய தீர்க்கதரிசிகள்? இவர்கள் எல்லாருமே பாகாலின் தீர்க்கதரிசிகள். இப்படிப்பட்ட வேளையிலே இந்த சூழ்நிலையிலே ஏதோ சரியில்லாமல் போகிறது என்பதை உணர்ந்து கொள்ளும் உணர்வுள்ளவனாக யோசபாத் இருந்தபடினாலே என்ன சொல்கிறான் பாருங்கள். 2 நாளாகமம் 18ஆம் அதிகாரம் 6ஆம் 7ஆம் வசனங்கள். பின்பு யோசபாத், நாம் விசாரித்து அறிகிறதற்கு இவர்களை அல்லாமல் கர்த்தருடைய தீர்க்கதரிசி வேற யாராயிலும் இங்கே இல்லையா என்று கேட்டான். அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா யோசபாத்தை நோக்கி, கர்த்தரிடத்தில் விசாரித்து அறிகிறதற்கு இம்லாவின் குமாரனாகிய மிகாயா என்னும் மற்றொருவன் இருக்கிறான். ஆனாலும் நான் அவனை பகைக்கிறேன். அவன் என்னை குறித்து நன்மையாக அல்ல தீமையாகவே எப்பொழுதும் தீர்க்க தரிசனம் சொல்கிறவன் என்றான். அதற்கு யோசபாத், ராஜாவே, அப்படி சொல்ல வேண்டாம் என்றான். இங்கே யோசபாத் சொல்வதென்ன? அவன் எப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்லுகிறான் என்பதனாலே நீ அவனை பகைக்கக்கூடாது என்பது போல கூறினான். எனவே ஆகாப் மிகாயாவை அழைத்து வர சொல்கிறான். அருமையான சகோதரனை சகோதரியே, இன்றைக்கும் கர்த்தருடைய வார்த்தைகளை கற்றுக் கொடுக்கிறவர்களை பகைக்கிறார்கள்.
மிகாயா நாம் வேத வசனங்களிலே பார்க்கும் அநேகருக்குள் ஒரு மகத்துவமான மனிதன். இதை ஏற்கனவே 1 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரத்திலே நாம் பார்த்திருக்கிறோம். அவன் கர்த்தருடைய வார்த்தையை தெளிவாக கொடுத்த ஒரு உத்தமமான ஊழியன். தன்னுடைய ஜீவனையும் பணயம் வைத்து ஆகாபிற்கு உண்மையை சொல்கிறான். இப்பொழுது இந்த சூழ்நிலையிலே மிகாயா அழைக்கப்படுகிறான். பாருங்கள், 2 நாளாகமம் 18ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். இஸ்ரவேலின் ராஜாவும் யூதாவின் ராஜாவுமாகிய யோசபாத்தும் சமாரியாவின் ஒலிமுக வாசலுக்கு முன்னிருக்கும் விசாலமான இடத்திலே ராஜ வஸ்திரம் தரித்து கொண்டவர்களாய் அவரவர் தம் தம் சிங்காசனத்திலே உட்கார்ந்திருந்தார்கள். சகல தீர்க்கதரிசிகளும் அவர்களுக்கு முன்பாக தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். சற்றே கற்பனை செய்து பாருங்கள். இந்த 400 தீர்க்கதரிசிகளும் ஆகாபிற்கு முன்னாலேயும் யோசபாத்திற்கு முன்னாலேயும் அலைந்து தெரிந்து சீரியா தேசத்திற்கு எதிராக நீங்கள் செல்லலாம் என்று சொல்கிறார்கள். அது மட்டுமல்ல, சிதேக்கியா என்னும் ஒருவன் இரும்பு கொம்புகளை உண்டாக்கி கொண்டு அதை கொண்டு எல்லாரையும் குத்தி தள்ளி கொண்டு இவ்விதமாக நீர் சீரியரை முட்டி நிர்மூலமாக்கி போடுவீர் என்று கர்த்தர் சொல்கிறார் என்று கூறிக்கொண்டிருக்கிறான். வசனம் 12. மிகாயாவை அழைக்கப் போன ஆள் அவனுடனே பேசி, இதோ தீர்க்கதரிசிகளின் வார்த்தைகள் ஏக வாக்காய் ராஜாவுக்கு நன்மையாயிருக்கிறது. உம்முடைய வார்த்தையும் அவர்களில் ஒருவர் வார்த்தையைப் போல இருக்கும்படிக்கு நன்மையாக சொல்லும் என்றான். இங்கே மிகாயாவை அழைக்கச் சென்றவன் சூழ்நிலை எப்படி இருக்கிறது என்பதை விவரித்து நீரும் அவர்களில் ஒருவரைப் போல பேச வேண்டும் என்று சொல்கிறான். ராஜாவின் மனம் விரும்புகிற காரியத்தை சொல்லி ராஜாவை நீர் உற்சாகப்படுத்த வேண்டும் என்று ஆலோசனை கொடுக்கிறான். அருமையானவர்களே, இன்றைக்கும் கர்த்தருடைய வார்த்தையை சொல்கிற ஊழியக்காரர்களுக்கு மனிதர்கள் என்ன விரும்புகிறார்கள், நீங்கள் அதை சொல்ல வேண்டும் என்று சொல்லுகிற ஆலோசகர்கள் உண்டு. வசனம் 13 பாருங்கள். அதற்கு மிகாயா, என் தேவன் சொல்வதையே சொல்வேன் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன் என்றான். ஆனால் மிகாயா பயப்படவில்லை. கர்த்தர் என்ன சொல்கிறாரோ அதைத்தான் நான் சொல்லப் போகிறேன் என்கிறான். வசனம் 14. அவன் ராஜாவினிடத்தில் வந்தபோது ராஜா அவனை பார்த்து, மிகாயாவே, நாங்கள் கீலேயாத்திலுள்ள ராமோத்தின் மேல் யுத்தம் பண்ண போகலாகாதா என்று கேட்டான். அதற்கு அவன், போங்கள், உங்களுக்கு வாய்க்கும், உங்கள் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவார்கள் என்றான். இங்கே மிகாயா வேடிக்கையாக பேசுகிறான். அருமையானவர்களே, நமக்கு வேடிக்கையான குணநலனை கொடுத்திருக்கிற கர்த்தரும் வேடிக்கையான குணநலனை உடையவர் என்று நாம் திட்டமாக சொல்லலாம். வேதத்திலே பல இடங்களிலே வேடிக்கையான பல காரியங்களை நாம் பார்க்க முடிகிறது. அப்படிப்பட்டவைகளிலே இதுவும் ஒன்று. அந்த காட்சியை சற்றே எண்ணி பாருங்கள். 2 ராஜாக்களும் அங்கே அரியணையிலே இருக்கிறார்கள். அவர்களை சுற்றி 400 தீர்க்கதரிசிகள் அங்குமிங்கும் ஓடிக்கொண்டு யுத்தத்திற்கு செல்ல வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது மிகாயாவும் வந்து, நீர் யுத்தத்திற்கு போகலாம், உங்கள் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவார்கள் என்று சொன்னான். 2 நாளாகமம் 18:15. ராஜா அவனை பார்த்து, நீ கர்த்தருடைய நாமத்திலே உண்மையை அல்லாமல் வேறொன்றையும் என்னிடத்தில் சொல்லாதபடிக்கு நான் எத்தனை தரம் உன்னை ஆணையிடுவிக்க வேண்டும் என்று சொன்னான். ஆகாப் எதிர்பார்ப்பது என்ன? மற்ற தீர்க்கதரிசிகள் சொல்கிறதற்கு எதிராக சொல்வான் என்று எதிர்பார்த்தான். ஆனால் மற்ற தீர்க்கதரிசிகள் சொல்வது போலவே சொல்கிறானே என்ற உடனேயே உண்மையாகவே மிகாயா வேடிக்கைக்காகத்தான் பேசுகிறான் என்பதை புரிந்து கொண்டுதான், நீ கர்த்தருடைய நாமத்தினாலே உண்மையை அன்றி வேறொன்றும் என்னிடத்திலே சொல்ல வேண்டாம் என்றான். எனக்கு தெரியும், பாகால் தீர்க்கதரிசிகளோடு நீ ஒத்துப்போகிறதில்லை, எனவே கர்த்தர் சொல்லுகிறதையே சொல்லு என்கிறான். ஆனாலும் உண்மையில் அவன் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய போகிறதில்லை. உண்மைக்கும் பொய்க்கும் இடையிலே உண்டான வித்தியாசம் அவனுக்கு தெரியும். ஆனாலும் உண்மைக்கு அவன் கீழ்ப்படிய விரும்புகிறதில்லை. கவனிங்கள் வசனங்கள் 16-17. அப்பொழுது அவன், இஸ்ரவேலர் எல்லாரும் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல மலைகளில் சிதறப்பட்டதைக் கண்டேன். அப்பொழுது கர்த்தர், இவர்களுக்கு எஜமான் இல்லை, அவரவர் தம் தம் வீட்டிற்கு சமாதானத்தோടെ திரும்ப கடவர்கள் என்றார் என்று சொன்னான். அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா யோசபாத்தை நோக்கி, இவன் என்னை குறித்து நன்மையாக அல்ல தீமையாகவே தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவன் என்று நான் உம்மோடே சொல்லவில்லையா என்றான். அருமையானவர்களே, இஸ்ரவேலின் ராஜாவான ஆகாப் யோசபாத்தை பார்த்து, இந்த மிகாயா என்னை குறித்து நன்மையாக அல்ல தீமையாகவே தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவன் என்று நான் சொன்னேன் அல்லவா என்கிறான். இப்பொழுது மிகாயா மிக கருத்தோடு கூட ஒரு காரியத்தை விவரிக்கிறான். 2 நாளாகமம் 18ஆம் அதிகாரம் 18-19 வசனங்கள். அப்பொழுது அவன் சொன்னது, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கர்த்தர் தம்முடைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறதையும் பரமசேனையெல்லாம் அவர் வலது பக்கத்திலும் அவர் இடது பக்கத்திலும் நிற்கிறதையும் கண்டேன். அப்பொழுது கர்த்தர் இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாப் கீலேயாத்திலுள்ள ராமாத்தில் போய் விழும்படிக்கு அவனுக்கு போதனை செய்கிறவன் யார் என்று கேட்டதற்கு ஒருவன் இப்படியும் ஒருவன் அப்படியும் சொன்னார்கள்.
இங்கே மிகாயா சொல்கிற காரியங்கள் மிக வினோதமானதாய் தெரிகிறது. தேவன் எந்த ஒரு நேரத்திலாவது தனக்கு ஆலோசனை சொல்லும்படியாய் எந்த ஒரு கூட்டத்தையும் கூட்டுகிறதில்லை. ஆகாப் கர்த்தருடைய செய்தியை உணர்ந்து கொள்ளும்படியாக மிகாயா ஒரு உதாரணத்தின் மூலமாக கூற முற்படுகிறான். பாருங்கள், 2 நாளாகமம் 18ஆம் அதிகாரம் 20-21 வசனங்கள். அப்பொழுது ஒரு ஆவி புறப்பட்டு வந்து கர்த்தருக்கு முன்பாக நின்று, நான் அவனுக்கு போதனை செய்வேன் என்றது. எதனால் என்று கர்த்தர் அதை கேட்டார். அப்பொழுது அது, நான் போய் அவனுடைய தீர்க்கதரிசிகள் எல்லாரின் வாயிலும் பொய்யின் ஆவியாயிருப்பேன் என்றது. அதற்கு அவர், நீ அவனுக்கு போதனை செய்து அப்படி நடக்க பண்ணுவாய், போய் அப்படியே செய் என்றார். இங்கே மிகாயா சொல்ல விரும்புகிற சத்தியம் என்னவென்றால், இந்த பாகால் தீர்க்கதரிசிகள் எல்லாருமே பொய் பேசுகிறார்கள் என்பதை சொல்ல விரும்புகிறான். 2 நாளாகமம் 18:22. ஆனதினால் கர்த்தர் பொய்யின் ஆவியை இந்த உம்முடைய தீர்க்கதரிசிகளின் வாயிலே கட்டளையிட்டார். கர்த்தர் உம்மை குறித்து தீமையாக சொன்னார் என்றான். வேறு வார்த்தைகளிலே சொல்ல வேண்டுமென்றால், ராஜாவே, இந்த தீர்க்கதரிசிகள் உமக்கு உண்மையை சொல்லவில்லை, தேவன் உம்மை நியாயம் தீர்க்கப் போகிறார் என்பதைத்தான் கூறுகிறான். இவ்வளவு தெளிவாக சொன்ன பிறகும் மிகாயா சொல்லும் வார்த்தையை ஆகாப் கவனிக்கவில்லை. எனவே மிகாயாவை சிறையிலே வைக்கும்படியாக கட்டளை கொடுக்கிறான். பாருங்கள், 2 நாளாகமம் 18ஆம் அதிகாரம் 25-26 வசனங்கள். அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா, நீங்கள் மிகாயாவை பிடித்து அவனை பட்டணத்து தலைவனாகிய ஆமோனிடத்துக்கும் ராஜகுமாரனாகிய யோவாசிடத்துக்கும் திரும்ப கொண்டு போய் அவனை சிறைச்சாலையிலே வைத்து, நான் சமாதானத்தோടെ திரும்பி வருமளவும் அவனுக்கு இடுக்கத்தின் அப்பத்தையும் இடுக்கத்தின் தண்ணீரையும் சாப்பிடக் கொடுங்கள் என்று ராஜா சொன்னார் என்று சொல்லுங்கள் என்றான். இறுதியாக மிகாயா அந்த இடத்தை விட்டு கடந்து செல்லும் முன்பதாக ஒரு காரியத்தை தெளிவாக சொல்லுகிறான். வசனம் 27. அப்பொழுது மிகாயா, நீர் சமாதானத்தோടെ திரும்பி வந்தால் கர்த்தர் என்னை கொண்டு பேசினதில்லை என்று சொல்லி, ஜனங்களே, நீங்கள் எல்லாரும் கேளுங்கள் என்றான். இது மிக அருமையான ஒரு வாக்கியம் என்றாலும் மிகாயா இழுத்துச் செல்லப்படுகிறான். அப்பொழுதுதான் இறுதியாக, நீர் சமாதானத்தோടെ திரும்பி வந்தால் கர்த்தர் என்னை கொண்டு பேசினதில்லை என்று சொல்லி, ஜனங்களே, நீங்கள் எல்லாரும் கேளுங்கள் என்கிறான். ஏனென்றால் ஆகாப் திரும்பி வரப்போகிறதில்லை, ஆனால் ஜனங்கள் எல்லாரும் உயிரோடு இருந்து அந்த செய்தியை அறிந்து கொள்ளப் போகிறார்கள். ஆகாப் ஒரு ஏமாற்றுக்காரன் என்பதை யுத்தத்திலேயும் செயல்படுத்தி காட்டப் போகிறான். யோசபாத் மட்டுமே அரசனைப் போல உடை உடுத்தி யுத்தத்திற்கு செல்கிறான். ஆனால் ஆகாபோ தான் தப்பிக்கொள்ளும்படியாக சாதாரணமான உடையிலே யுத்தத்திற்கு செல்கிறான். சொல்லப்போனால் யுத்தம் செய்கிறவர்கள் ராஜாவை பார்த்து யுத்தம் செய்யும் பொழுது யோசபாத் கொலை செய்யப்பட்டு விடுவான், தான் தப்பிக்கொள்வேன் என்று அவன் எண்ணிக்கொண்டிருந்தான். இது யோசபாத்தின் யுத்தமே அல்ல. இருந்தாலும் யோசபாத் கொலை செய்யப்படும் ஒரு நிலைமைக்கு ஆளானான். கவனிங்கள், வசனங்கள் 30-31. சீரியாவின் ராஜா தனக்கு இருக்கிற ரதங்களின் தலைவரை நோக்கி, நீங்கள் சிறியவரோடும் பெரியவரோடும் யுத்தம் பண்ணாமல் இஸ்ரவேலின் ராஜா ஒருவனோடே மாத்திரம் யுத்தம் பண்ணுங்கள் என்று கட்டளையிட்டிருந்தான். ஆதலால் ரதங்களின் தலைவர் யோசபாத்தை காண்கையில், இவன்தான் இஸ்ரவேலின் ராஜா என்று சொல்லி யுத்தம் பண்ண அவனை சூழ்ந்து கொண்டார்கள். அப்பொழுது யோசபாத் கூக்குரலிட்டான். கர்த்தர் அவனுக்கு அனுசாரியாயிருந்தார். அவர்கள் அவனை விட்டு விலகும்படி தேவன் செய்தார். யோசபாத் உயிரோடே அந்த யுத்தத்திலே தப்பியதற்கு காரணம் தேவன் அதிலே தலையிட்டார். ஆகாப் தான் தந்திரமாக சென்றால் எதுவும் நடைபெறாது என்று எண்ணிக்கொண்டிருந்தான். ஆனால் நடந்தது என்ன தெரியுமா? 2 நாளாகமம் 18ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். ஒருவன் நினையாமல் வில்லை நாணேற்றி எய்தான், அது இஸ்ரவேலின் ராஜாவினுடைய கவசத்தின் சந்துக்கிடையிலே பட்டது. அப்பொழுது அவன் தன் சாரதியை பார்த்து, நீ திரும்பி என்னை இராணுவத்து கப்பால் கொண்டு போ, எனக்கு காயம்பட்டது என்றான். சீரிய படையில் இருந்த ஒரு வீரன் தான் வில்லை எங்கே எய்கிறேன் என்பதை எண்ணாமல் எய்தான். அது சரியாக ஆகாபை தேடி வந்து அவனை கீழே சாய்த்தது. பிரியமானவர்களே, அவன் எதையுமே குறிவைத்து எறியாவிட்டாலும் அந்த அம்பிலே ஆகாபின் பெயர் இருந்தது. அது அவனை தேடி வந்தது. மிகாயா சொன்னது போலவே யுத்தத்திலே ஆகாப் மரித்தான். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியே, இன்றைய நிகழ்ச்சியில் கூட ஒரு விசுவாசி ஒரு அவிசுவாசியோடு சம்பந்தம் கலக்கக்கூடாது என்பதை குறித்த ஒரு தெளிவான எச்சரிப்பை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இதனை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான வாலிப தம்பியே தங்கையே, நீங்கள் திருமணம் செய்ய வேண்டுமென்று எண்ணிக்கொண்டிருக்கிற ஒரு ஆணோ பெண்ணோ கர்த்தரை அறியாத ஒருவர் என்பதை நீங்கள் திட்டமாக அறிந்திருப்பீர்கள் என்றால் உடனடியாக அந்த எண்ணத்தை நீங்கள் கைவிட வேண்டும். கர்த்தரை கனமண்ணாமல் உங்கள் மாம்ச விருப்பத்தின்படி நீங்கள் செல்வீர்கள் என்றால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க முடியாது. அன்பர்களே, இன்று நாம் கற்றுக்கொண்டது என்ன? பழைய ஏற்பாட்டு காலத்திலே கர்த்தர் ஒருவனை ஆசிர்வதிக்கும் பொழுது உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களினாலே ஆசிர்வதித்தார்.
திருச்சபையானது கர்த்தருடைய வேதத்திற்கு திரும்பாதவரை எழுப்புதல் உண்டாக போவதில்லை. ஒரு தேசம் சமாதானமாக இருக்க வேண்டும் என்றால் முதலாவது அது தேவனுக்கு நேராக திரும்ப வேண்டும். ஒரு விசுவாசி அவ்விசுவாசியுடன் சம்பந்தம் கலக்கக்கூடாது. கர்த்தரை கனம் பண்ணாமல் நீங்கள் உங்கள் மாம்சத்தின்படி செய்வீர்கள் என்றால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க முடியாது. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கிப் போடுவார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை உங்களுடனே கூட இருப்பதாக. ரோமர் 16:20.